Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுதான் முதல் தடவையா நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பா யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அந்த விஷயத்த ரீப்ளேஸ் பண்ணி நான் வந்து இன்னொரு விஷயம் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் விஷயங்களை ரொம்ப கிறிஸ்பாக சொல்லி முடிக்க பார்க்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வீட்டில் யூஸ் பண்ணுற, அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து டேஞ்சராக நான் சொன்ன அந்த ப்ராடக்ட் தான் நான்ஸ்டிக் பேன்ஸ். ஸோ இந்த நான்ஸ்டிக் பேனை வந்து ஏன் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது PFOA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஆசிட் வந்து எதனால நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட் வந்து அதால் ரொம்ப ஹீட்டை வந்து டாலரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஹை ஹீட் குக்கிங் பண்ணும்போது அதோட அந்த ஆசிட் வந்து வெளியில் வரதுனால நம்ம, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து கேன்சர், லிவர் டேமேஜ் இது மாதிரியான ரொம்ப ரொம்ப மோசமான சில டிசீசஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹை ஹீட் அப்படின்னா 500 ஃபாரன்ஹீட், அதாவது 260 செல்சியஸ்க்கு மேலே நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அதில் ஒரு கீறல் கூட இல்லை, அப்போ வந்து எனக்கு எப்படி வந்து அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இந்த 260 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து ஹீட் ஆகும்போது அது தானாகவே பிரேக் ஆகுதாமா. அந்த மேலே இருக்க கோட்டிங் வந்து தானாகவே பிரேக் ஆகி அதுலேருந்து நிறைய டாக்ஸிக்ஸ் ஃபியூம் வந்து வெளியில் வருது. ஸோ இதனால டெஃப்லான் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூ கூட ஹியூமன் பீயிங்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேனில் வந்து ஸ்டீல் கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னதான் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் அதில் ஸ்க்ராச்சஸ் விழறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம்ல, அப்போ வந்து கொஞ்சம் ஹார்டான நார் வச்சு தேய்க்கும் போது கூட ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட அதுலேருந்து அவ்வளோ டாக்ஸிசிட்டிஸ் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான்ஸ்டிக் பேன் வந்து யூஷுவலாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அயன் பாத்திரம் இது எல்லாத்தையும் விட நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் ரொம்பவே கம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன இந்த ரீசன்ஸ் எல்லாம் வச்சு தான் இதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளவு தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாலும் நான்ஸ்டிக் பேனை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கே தெரியாத இவ்வளோண்டு கீறல் கூட நம்மளோட உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸோ நான்ஸ்டிக் பேன்ஸை யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிர்ச்சி தரதாக தான் இருக்குது. ஸோ இந்த நான்ஸ்டிக் பேன்ஸ்னால ஹெல்த் அண்ட் சேஃப்டி மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நான்ஸ்டிக் பேனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு கெமிக்கல் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கே வந்து ரொம்ப பெரிய ஹசார்டை உண்டாக்குதாம். ஸோ மெயினாக இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, அதாவது ரீசைக்கிள் பண்ணுறதோ இல்லை டிஸ்போஸ் பண்ணுறதோ ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. இதோட யூசேஜில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஸ்டீல் கரண்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒன்று உட் யூஸ் பண்ணணும், இல்லைனா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து சிலிக்கன், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் கரண்டிங்கெல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இதை வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக வாஷ் பண்ண முடியாது. ஹார்டாக வாஷ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டது, அதனால நம்ம ஹார்டாக வாஷ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு நிறையவே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது. இதனால வந்து நான்ஸ்டிக் பேனை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான்ஸ்டிக் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு அதிகமாக வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. அதே சமயத்தில் வந்து நமக்கு ஹெல்த்துக்கும் கேரண்டி கிடையாது. ஸோ இந்த நான்ஸ்டிக் பேனை வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில்
நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்டால இது ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து 5 ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த 5 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நான்ஸ்டிக் பேனை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இதோட யூசேஜை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காஸ்ட் அயன் ப்ராடக்ட், இன்னொன்று எனாமல்டு காஸ்ட் அயன், இன்னொன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல், இன்னொன்று செராமிக் கோட்டட் பேன்ஸ். ஸோ இது மாதிரியான 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பற்றின டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுற இந்த 5 ப்ராடக்டில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் தேடி பார்த்ததில் எனக்கு காஸ்ட் அயன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து நான்ஸ்டிக் பேனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. நீங்கள் காஸ்ட் அயன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் அயன் டெஃபிஷியன்சி இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வந்து காஸ்ட் அயன்னால் உங்களோட யூட்டென்சில்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதனால இந்த காஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து அயன் சக்தி, அதாவது அயன் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து நம்ம உடம்புல வந்து ஹை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி காஸ்ட் அயன் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக சீசனிங் பண்ணி காஸ்ட் அயன் யூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் மாதிரியே எந்த ஃபுட்டுமே இதுலேயுமே ஒட்டாமல் உங்களால் வந்து குக் பண்ண முடியும். அது கூடவே இது எக்ஸ்ட்ரீம்லி டியூரபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஹை ஹீட் குக்கிங்லாம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஹை ஹீட் குக்கிங்க்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டாக வந்து இந்த காஸ்ட் அயன் ப்ராடக்டை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் வந்து நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது கூடவே வந்து சில கெட்ட விஷயங்களும் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக சீசனிங் பண்ணி வைக்கலைன்னா ஈஸியாக ரஸ்ட் ஆயிடும். அதாவது இரும்பு அப்படின்னாலே வந்து லைட்டாக ஈரப்பதம் இருந்தாலே வந்து அந்த இடத்துல வந்து துரும் பிடிச்சிரும் இல்லையா? ஸோ அது மாதிரி இதை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரே ஒரு டிஃபெக்ட் தான் வந்து நான் வந்து பர்சனலாக இதில் ஃபீல் பண்ணுறேன். ப்ராப்பராக சீசனிங் பண்ணி வைக்கலை, ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து தொடச்சி அதில் எண்ணெய் தடவியெல்லாம் வைக்கலை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நமக்கு டிஃபெக்டை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துரும் பிடிச்சிரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் பேன்னா காற்று மாதிரி இருக்கும், நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் காஸ்ட் அயன் அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு வந்து தூக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சமைச்சு முடிச்ச டைமில் அதோட ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்ஸ்டிக் பேனோட டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு நாள் கூட அந்த நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது சொல்லப்போனால். பிகாஸ் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, நம்மளுமே ரெகுலராக அது யூஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் அது ஹெல்த் அசார்ட்ஸ் கொடுத்துரும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ நான் வந்து இதை பற்றி பியூராக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து நான்ஸ்டிக் பேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் வந்து காஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 3 பாத்திரம் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் வந்து பேசும்போது உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த காஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ் 3 ப்ராடக்ட்டுமே நான் வந்து ரொம்ப ஃபேமஸான பெங்களூரில் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ நான் இது சொல்கிறதுனால நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, பெங்களூரில் வாங்கிப்பீங்க. பட் வந்து நாங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அண்ட் எனக்கு வந்து ஒரு 2 கமெண்ட்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். நான் போடுற சில வீடியோஸ் வந்து நீங்கள் பெங்களூர் ரிலேட்டட் வீடியோவாக போடுறீங்க, இதனால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. இனி வர வீடியோவில் மேக்ஸிமம் வந்து பொதுவான விஷயங்களாக பார்த்து நான் போட பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கும் இந்த வீடியோவில் நான் ஒரு பொதுவான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் பெங்களூரில் ஸ்டோர் இருந்தாலும் இந்த ஸ்டோர் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வீடியோ கால்லையுமே அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை காட்டுறாங்க, உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுறாங்க.
நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து எப்படி சீசனிங் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் வந்து அடிஷ்னலாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு அடுத்ததாக வந்து நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் எந்த கடையில் வாங்கினேன், ஸோ அந்த கடையில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் எப்படியெல்லாம் வந்து சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் அங்கே இருக்குது, அந்த ஷாப் எப்படி இருக்குது, அங்கே இருக்க அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம கூட வந்து ப்ராப்பராக நம்மளை கைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். பிகாஸ் இதே வீடியோ கூட நான் அதை அட்டாச் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லாங் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த 3 பாத்திரங்கள் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து எனக்கு 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து ஒரு 2000 சம்திங் வந்துச்சு. ஸோ நல்ல ஹெவியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லாங்காக சொல்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்று வந்து நான் கடாய் மாடலில் வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து சாஸ் பேன் மாதிரி வாங்கியிருந்தேன், இன்னொன்று வந்து தோசைக்கல். ஸோ தோசைக்கல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாக அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து ப்ராடக்ட், அதாவது அந்த பாத்திரம் வந்து நல்லா உரிகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி தொடச்சி வச்சுருங்க, எண்ணெய் தேய்ச்சி வச்சுருங்கன்னு சொன்னாங்க. ஸோ தோசை பேன் வந்து நான் ரொம்ப சீசனிங் பண்ணல. மற்ற 2 ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு வந்து எப்படி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து அடுப்பு ஆன் பண்ணி அது ஃபுல்லாக தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணியை வந்து வெளியில் கொட்டிட சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் தோசைக்கல்லுக்கு சொன்ன மாதிரியே 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எண்ணெய் ஊற்றி அதை வந்து அந்த பாத்திரம் உரிகிற அளவுக்கு விட்டுற சொன்னாங்க. அகெயின் இன்னொரு தடவை 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாத்திரம் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக வெங்காயம் வந்து நறுக்கி போட்டு அதில் நல்லா வதக்கி எல்லா பக்கமும் தடவுற மாதிரி வதக்கிட்டு அந்த வெங்காயத்தை எடுத்து வெளியில் போட்டுற சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க ஆயிலை வந்து நல்லா தடவி அப்படியே வச்சிட சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் சீசனிங் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து அது கூட அடிஷ்னலாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அயர்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 தடவை நம்ம சமைக்கும் போது அதுலேருந்து நம்ம கொஞ்சம், இப்போ நம்ம ஒரு மாதிரி வெள்ளையாக கிரேவி வைக்கிறோன்னா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது எந்த விதத்துலையும் நமக்கு வந்து ஹெல்த் ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அது கொஞ்சம் பழகுற வரைக்கும் அதோட கலர் வந்து நமக்கு வந்து வரும். அது வந்து அயன் சத்து தான். ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு 5-6 குக்கிங்க்கு அப்புறமா வந்து நமக்கு இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் இருக்காது. காஸ்ட் அயர்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் குக் அண்ட் ஷிஃப்ட் மெத்தட். அதாவது நீங்கள் அந்த பாத்திரத்தில் வந்து குக் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். அதுலேயே வந்து வைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தோட சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சூடு ஆறின உடனே வாஷ் பண்ணி ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் தடவி வச்சிடணும். ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மெயினாக ஹெல்த் அசார்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுலேருந்து நமக்கு ஏதோ ஒரு கருப்பு கலராக கிரேவி ஆகுது அப்படின்னாலும் அது நல்ல சத்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அது ஒன்றும் மேலே இருக்க கோட்டிங்கோ வேறு எதுவோ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகலாம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இனிமே உங்கள் வீட்டில் இருக்க நான்ஸ்டிக் பேன்ஸை தூக்கி போட்டுட்டு இது மாதிரியான பேன்ஸில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் தான் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க நல்ல ப்ராடக்டாக வந்து ரிசர்ச் பண்ணி வாங்க பாருங்கள். பிகாஸ் மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து ஷாப்பிங் போகிற நிறைய இடத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிராண்டோட பேர் போட்டு நான்ஸ்டிக் பேன்ஸ் ரொம்ப கம்மியான விலையில் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட், டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ரேட் கொடுத்து நல்ல ப்ராடக்டாக பார்த்து வாங்குங்க. ஸ்டீல் கரண்டிஸ் வந்து அதில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழாமல் பார்த்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. காசை பார்க்குறத விட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அபிப்பிராயம் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.